பரிசுத்தமானவரை நோக்கி காலை ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள விண்ணக தந்தையே, இயேசுவே, வழிநடத்தும் ஆவியானவரே, புது பிறப்படையச் செய்யும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். வல்லமையுள்ள தெய்வமே, மகிமைக்கு பாத்திரமானவரே, மங்காத பேரொளியே, வழியாய் ஒளியாய் இருக்கிறவரே, இருளகற்ற வந்த தெய்வமே, கல்வாரி நாயகரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியே, விண்ணக மன்னக வாசலே, உம்மை ஆராதித்து நன்றி கூறுகின்றோம். எங்கள் விடுதலை நாயகராகிய இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். புதிய இருதயமும் புதிய ஆவியும் புது பிறப்பை சுட்டி காட்டுகின்றன. பழையன கழிந்து புதிய வாழ்வுக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. நீர் பரிசுத்தர், நிறைவுள்ளவர், இரக்கமுள்ளவர். அதுபோலவே எங்களையும் வாழ அழைத்தவரே, நன்றி செலுத்துகின்றோம். வெண்கல பாம்பு வெறும் முன் அடையாளமே. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகடும் உயர்த்தப்பட வேண்டும். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறுவர். யோவான் 3:14-15 என்ப இறை திட்டத்தின்படி இன்றும் எங்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கி எங்களையும் ஆசீர்வாத பாத்திரமாய் உபயோகப்படுத்துகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றவரே, இன்றும் நீர் மாறாதவராய் வல்லமையுடையவராய் எங்கள் வாயோடு இருந்து பேசுவதற்காக உம்மை போற்றுகின்றோம். யெகோவா எனும் நாமத்தில் மோசேக்கு வெளிப்பட்டவரே, உம்மை போற்றுகின்றோம். சீனாய் மலையிலேயே மகிமையோடு இறங்கினவரே, இன்றைக்கும் எங்கள் இல்லத்தை உம்முடைய மகிமையால் நிரப்புகிறவரே, உம்மை போற்றுகின்றோம். இன்றைக்கும் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா அந்தகார சக்திகளையும் முறியடிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம். மோசேயின் ஜெபத்தை கேட்டு மிரியாமின் குஷ்டத்தை அற்புதமாய் சுகமாக்கினதை போல் இன்றைக்கும் எங்கள் பாவ கரைகள் நீங்க எங்களை சுத்திகரிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம். இன்றைக்கும் எங்கள் ஜெபங்களை கேட்டு ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணச் செய்வதற்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன்.